என்னையா ஒரு தடவை கட்டுப்பிடிச்சு பாட்டு பாடிட்டா அதோட மங்களம் பாடுறதா? தனி குளத்துல உனக்காக ஒரு விடிய விடிய காத்துட்டு இருக்கிறத மறந்துட்டியா? 2 நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதான் வர முடியல. வேலையா? என்னையா திடீர்னு கட்சி மாறிட்ட? 2 நாளைக்கு முன்னால நான் நீ சனிக்குளத்துல திருடினத சொர்ணக்கா பாத்துட்டாங்க. இனிமே சனிக்குளத்துல திருடக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய மேல சத்தியம் பண்ண சொன்னாங்க. அதான் பண்ணி கொடுத்துட்டேன். அறிவு இருக்கா? சத்தியம் பண்ணி கொடுனா ஏதாவது ஒப்புக்கு தப்பான பண்ண வேண்டியதானே? உன்னை யார் யார் குழந்தைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ண சொன்னா? இல்ல சத்தியம் என்னாட்டி இனிமே குழந்தை என்னைக்குமே உங்களோட பேசாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சீரியஸா பண்ணி கொடுத்துட்டேன். சரி, நீ சத்தியம் பண்ணிட்ட. நாளைல இருந்து செலவுக்கு நான் என்ன பண்றது? நான் தானே சத்தியம் பண்ணிக்கிறேன். நீ வழக்கம் போல சனிக்குளத்துல முங்கி எந்திரிச்சிரு. அது எப்படி? புருஷனுக்கு ஒரு நியாயம், பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா? இது புருஷன் பொண்டாட்டியா? யோ, டவுன் காரியங்கிறது சரியா தானே இருக்கு? காரியம் முடிஞ்சது கழட்டிக்க பாக்குறியா? அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு வந்துச்சு தொலைச்சு போடுவேன். என்ன புருஷன் பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டியா? என்னையா நீ பாட்டுக்கு கண்டேத்தமா கட்டு பிடிச்சிட்ட, நான் இன்னொருத்தனைய கட்டுக்க முடியும்? சரி, இப்ப என்ன பண்ணுங்கிற சொல்லு. இப்படி வா. ஏன் அதுக்கு இப்படியே மேல ஏறி உட்காந்துறது? நான் உட்காராம வேற ஒருத்தைய உட்கார முடியும்? தெரியாம ராத்திரில உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த நாளைல இருந்து நீ எங்க வேலை பாக்குறியோ அங்கேயே எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு. நான் ஆம்பளை, ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியும். நீ பொம்பளை, உனக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலையா? இந்த பாரியா, இந்த ஊர்ல முறுக்கு சுத்துறதுல எங்க அம்மா தான் பேர் எடுத்தவங்க. அந்த தொழில் அப்படியே என்கிட்ட இருக்கு. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடு, நம்ம 2 பேரும் முறுக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல 20,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறேன். 20,000ங்களா? 2000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? நிஜமா? இப்ப 2000 ரூபாய்க்கு நான் என்ன பண்றது? நிதானமா யோசிக்கலாம். எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? இந்தா. இரு இரு. இது சனிக்குளத்துல திருந காசுல தானே வாங்கினேன். ஆமா. முதல்ல இதை கீழே போடு. பசிக்குதியா? இப்பதான் புருஷன் முன்னாடி சத்தியம் பண்ண. முதல்ல இதை கீழே கொட்டு. இன்னைக்கு தானே சத்தியம் போட்டு, நாளைல இருந்து வச்சுக்கலாம். முதல்ல கீழே கொட்டுங்கிற. பசிக்குதியா? யோ, பசிக்குதியா? 2000 ரூபாய் பசிக்குதியா? முதல்ல 2000 ரூபாய்க்கு யோசனை ஒண்ணு, பேசாம இரு. இந்த பாரியா, எனக்கு பசிய மறக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லு. 2000 ரூபாய்க்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நிஜமா? நிஜமா. இப்போ நான் உன் பசியை மறக்க வைக்கணும். உன் பசியை மறக்க வைக்கணும்னா என்ன தேடுற? இல்ல, உன் பசியை மறக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடம் வேணும். அதான் பாக்குறேன். அது எப்படி? ஒதுக்குப்புறமான இடம் கிடைச்சா எப்படி பசியை மறக்க வைப்ப? எப்படியா? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர்றது? மாமாக்கு தலையில அடிபட்டு தெரியுமா? மாமாக்கு தலையில அடிபட்டு. எப்படி? நாளைக்கு முறுக்கு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்ல, அதுக்கு பந்தல்ல மைக் செட்டு கட்டும் போது அது தலையில விழுந்து அடிபட்டுருச்சு. வா, சீக்கிரம் போலாம். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையை உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. பாரு கருத்தமா, என்கிட்ட வேலை பார்க்க போகும்போது கரெக்டா வேலை செய். இந்த அரசு அடிக்கிற வேலையெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோ. சரி. எல்லாம் விழுந்து கும்பிட்டுக்கோங்க. அப்பனே வெங்கடேஸ்வரா, வாழ்க்கையில முதலா நேர்மையான முறையில ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். நல்லபடியா முன்னு கொண்டு வாப்பா. பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு பழி வாங்கிறாத. எந்திரிங்க எந்திரிங்க. என்னடா இது? உங்களை எல்லாம் சாமி தானே கும்பிட சொன்னேன். இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? இல்ல மாமா, இனிமே
நீங்க தான் சாமி மாதிரின்னு அம்மா சொன்னாங்க. அது சரி. ஏங்க குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்க கூடாதா? தம்பி, திக்கத்து உங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அனாதையா இருந்த எங்க மேல எங்கிருந்தோ வந்த நீ இப்பயோ பாசத்தை காட்டுறியே, அப்புறம் ஒண்ணு தெய்வம்னு சொல்லாம வேற என்னப்பா சொல்றது? நீங்க ஒண்ணு இறந்து போன உங்க தம்பி உயிரோடு இருந்தா உங்களுக்காக எதை கூடவா செய்ய மாட்டான், அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆமா, எங்க ஒரு டிக்கெட் குறையுது, ருக்குவை காணோம். ஆலம் காத்து ஆடை தந்த ஏய், ருக்கு, சேற்றில் ஓடி வியாபாரத்துக்காக முதல்ல வெளியூர் போறோம்ல, கொஞ்சம் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறாதா? யோ, அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். முதல்ல போய் வியாபாரத்தை கவனி. தப்புதாங்க. நீங்களும் ராத்திரிக்கு வந்து எங்கிட்ட கொஞ்சம் வைங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். போயா. ரெடியா சொன்ன ஆசானா? மாமா. அப்ப நான் போயிட்டு வரேங்க. பார்த்து நிதானமா போ தம்பி. ஆ, டாடா மாமா. டாட்டா மாமா. டாடா டாடா டாட்டா. டாடா. டாடா மாமா. ஏண்டா எதிர்த்த வீட்டுல முறுக்கு வியாபாரம் நடக்குத, எப்படி நல்லா இருக்குமா? இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியா? சுத்துறது யாராரு? சொர்ணா, சொர்ணத்தோட பொண்ணு குப்பாய் பேசி ருக்கு. அப்ப ரொம்ப ருச்சியா இருக்கும், அதை சாப்பிட்டே ஆகணும். அப்போ நமக்கு போய் சாப்பிட வாங்கி தட்டுமா? நமக்கு இல்லடா, நான் சாப்பிடணும். நானும் சாப்பிடணும். காசு ஏது? சொர்ணம், என்ன சொர்ணம், உன் வீட்டு முறுக்கு ரொம்ப பக்குவமா இருக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு 5-6 எடுத்துக்கிட்டு வா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். என்ன யோசிக்கிற? காசு பணம் தர மாட்டேன்னா மத்தவங்களை விட நான் அதிகமாவே தர்றேன். உன் கையால எடுத்துக்கிட்டு வா, அப்பதான் ருசி அதிகமா இருக்கும். ஏண்டா ஆறுமுகம், எதுத்த வீட்டுல ஒருத்தன் குழாயும் மாட்டிக்கிட்டு தெரியறானே, யாரு அவன்? என்னமோ அக்கா தம்பின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா படிச்சுக்கிறது வீட்டுக்குள்ளதான். ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து அப்புறம் மருமகன் ஆக்கிப்பா. மருமகன் ஆக்கிட்டு அப்புறம் வச்சு கூடாதா? அட படுத்துக்கிட்டு போத்தினாலும் சரி, போத்திக்கிட்டு படுத்தாலும் சரி, கணக்கு ஒண்ணுதானே. முறுக்கு கொண்டுட்டு வர்றா, ருசியா இருக்கு. தரேன் உங்களுக்கு. ஐயரே, சொர்ணமே தான் கையால கொண்டுட்டு வந்துட்டா, என் மேல உள்ள பாசம். சொர்ணம், என்ன இது? வாய முடியா? ஒரு பெரிய மனுஷனை காட்டுற மரியாதையாது? ஆமா, இப்ப அது தட்டுல இருக்கு. இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல்ல வந்து வம்பு பண்ணா அது என் கைக்கு வரும். ஜாக்கிரதை. ஐயரே, நான் ஊருக்கு பெரிய மனுஷன். இப்ப நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே தெரிய வேண்டாம். இத பாருங்க, என் கையில என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர்றேன். சொல்லுங்க பாக்கலாம். சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டீங்க. தப்பு, நீ சொல்ற. எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. போனா முண்டா, சைக்கிள் கையில வச்சா கொண்டு வர முடியும்? மங்களா, நீ சொல்லு பாக்கலாம். எனக்கு ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உனக்கு ரொம்ப ஆசைதான். நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னப்பா தெரியும், அவங்களே கேளு. என்ன தெரியலையா? சஸ்பென்ஸ வச்சு போர் அடிக்காத மாமா, நாங்களே பாத்துக்கிறோம். விடுங்க, நானே சொல்றேன், விடுங்க. நீங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் உங்க அப்பாவை பாக்குறதுக்காக ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா, எனக்கு குடும்பமா. இது அவர் பாக்குறதுக்கான ஆர்டர். சாயங்காலம் 6 மணிக்கு ட்ரெயின். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வந்துருங்க. அதுவும் தம்பி, எங்களை மட்டும் போக சொல்றேன். அவர் உங்க பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா பிடிச்சிட்டு இருக்காரு. வாஸ்து தாங்க, ஆனா இந்த நேரத்துல அவரை பார்த்தா எல்லாமே கட்டுரும். காரியம் கெட்டு போயிடுமா? அது அதாவது இந்த மாசத்துல இருந்து வியாபார சீசன் ஆரம்பிக்குதுல்ல, அதனால நான் அங்கேயும் சுத்தி இருந்தோம்னா வியாபாரம் கட்டும். அதை சொல்ல வந்தேன். அது ஒண்ணும் பரவாயில்ல, ஃபேக்டரிக்கு 2 நாள் லீவ் போட்டு எல்லாம் சேர்ந்தே போயிட்டு வருவோம். இதோ பாருங்க, இன்னொரு டிக்கெட் எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். நீங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஒண்ணும் பேசாதீங்க. ட்ரெயின் சாயங்காலம் 6 மணிக்கு. நீங்க குழந்தைங்க எல்லாம் போறீங்க. ஒண்ணும் பேசாதீங்க, பேசாம இருங்க. பாக்க சம்சாரமும் குழந்தைங்களும் வந்திருக்காங்க.
எங்கோடா அட வாப்பா இங்க ஆசையா 2 வார்த்தை பேசலாம்னா ஆளு கண்ணுக்கே கிடைக்க மாட்டேங்கிறியே எங்க டவுனுக்கு போயிட்டு வரையா? ஆமாங்க, இன்னைக்கு திருவள்ளூர் சந்தை இல்ல, அதான் மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். அப்படியா? தள்ளி உட்கார வா வா உட்கார், உட்கார் உட்கார். ஆமா, ஏர் ஓட்டுறதுல இருந்து கவலை அடிக்கிற வரைக்கும் நிறைய மாடுகள் இருக்க, அப்புறம் எதுக்கு மாடு? அதெல்லாம் இருக்குதுங்க. நம்ம கறவை மாடு மடி வெட்டி போச்சு, அதான் புதுசா மாடு பிடிக்கலாமேன்னு போயிருந்தேன். நமக்கு ஒண்ணும் ஒத்து வரலீங்க, அதான் வந்துட்டேன். உள்ளூர்லயே சொந்தத்திலே இருக்கு, இதை விட்டுட்டு அசலூர் போயிருக்கீங்க. சுரணத்தோட பொண்ணு தலகாலமே வளர்ந்துருக்கா, நீயோ அவருக்கு முறமாப்பிள கொண்டாடி செத்து போன கவலையிலேயே இருந்தா எப்படி? சுரணத்தோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண வேண்டியதானே, அதை சொல்ல வர்றான் அவன். சொரணம் விட்டு சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுங்க. என்ன முருகப்பன் கொலைகேசில் மாட்டிக்கிட்டப்ப கூட நான் அதை கண்டுக்கலைங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளா அரசு மரத்தடையில இருந்தாங்க, அப்ப கூட அவங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யலைங்க. இப்ப அவங்க வசதியா இருக்காங்க, இப்ப நான் போய் பொண்ணு கேட்டா அது நம்ம மரியாதையை நாமே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுங்க. அட நீ ஒண்ணு எல்லா நேரத்திலயும் ஒருத்தர் உதவி பண்ண முடியுமா? ஏதோ அந்த நேரத்துல நீ கஷ்டத்துல இருந்த, இப்ப அவங்களும் நல்லா இருக்காங்க, நீயும் நல்லா இருக்க. தாயோட புள்ள தட்டியோட பானேன்னு ஒன்னா சேர்ந்துக்க வேண்டியதானப்பா. கவுண்டர் எதுக்கு சொல்றாருன்னா, சுரணத்து வீட்டோட டவுன்கார பையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் சுரணத்துக்கும் ஏதோ இருக்கிறதா கசாபசான ஊருக்குள்ள பேசிக்கிறான். நீ சுரணத்தோட பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த வீட்டோட மாப்பிளையா போயிடலாம், அந்த பையனையும் அங்கிருந்து விரட்டிடலாம், சுரணத்து பேர கெட்ட வரையும் தொடச்சிடலாம். ஆக இந்த கல்யாணத்தினால சுரணத்து மேல இருக்கக்கூடிய பழி நீங்கிடுமேனு தான் கவுண்டர் இவ்வளவு வாக்கு எடுக்கிறார். என்ன கவுண்டர், நான் சொல்றது எப்படி? ஐயரே, அப்பப்ப பாயிண்டுகளை அள்ளி விடுறியா? நீங்க 1000 சொல்லுங்க, எனக்கு என்னமோ சொரணம் பொண்ணு கொடுக்குங்கிற நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை நாங்க நம்பிக்கை, நாளைக்கே வெத்தலை பாக்கு எடுத்துட்டு போங்க. பொண்ணு குடுக்கிறாரா இல்லையான்னு பாத்துருவோம். இருக்கிறாளா இல்லையாவா? ஏண்டா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் நான் எதுக்கு இருக்கிறேன்? இல்லன்னா விட்டுவனா? ஐயரே, அவர் என்ன மாட்டேனா சொல்றார்? நாளைக்கு போறதுல முடிவுக்கு வந்துட்டார். நாளைக்கு எப்ப நல்ல நேரமோ அப்ப பார்த்து போகணும்னு நினைக்கிறார். நாளைக்கு 4 இருந்து 6 ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமிர்த யோகம், அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட வேண்டியதான். என்ன சொல்றேன்? சரின்னு சொல்லப்பா.